நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் தன்னவன், பாரம்பரிய சித்த மருத்துவர். நம்ம தினம் ஒரு மூலிகையை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நாம் இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த மூலிகைக்கு பேர் தான் ஆடாதோடை. இது ரொம்ப பயனுள்ள ஒரு அற்புதமான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். இதற்கு ஆயுள் மூலிகை அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது. காரணம் பார்த்திங்கன்னா, இந்த மூலிகை எந்த இடத்துல வளருதோ அந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடெல்லாம் உள் வாங்கிக்கிட்டு நல்ல ஆக்சிஜனை கொடுத்து சுற்றுச்சூழலை ரொம்ப அற்புதமாகவும் காற்றில் இருக்கக்கூடிய மாசுகளை வடிகட்டுறதில் ரொம்ப அற்புதமான ஒரு மகத்துவமான செயலை செஞ்சிட்ருக்கிறதுனால இதற்கு ஆயுள் மூலிகை அப்படிங்கிற ஒரு பேரும் உண்டு. இந்த செடி இருக்கிற இடத்துல எல்லாமே ரொம்ப அற்புதமாக ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லா ஜீவராசிகளும் வாழ்கிறதுக்கு தேவையான நல்ல ஆக்சிஜனை கொடுக்குறதுல மிக ஒரு அற்புதமான ஒரு செடி. அதனாலே இதுக்கு ஆயுள் மூலிகைன்னு பேர். இதை ஏன் ஆடாதோடைன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னாக்கா, பெரும்பாலும் இந்த இலைகளை ஆடுகள் சாப்பிட்றதில்ல. அதனாலே நம்முடைய முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆடு தொடா இலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடு இந்த இலையை தொடுவதில்லை, அதாவது சாப்பிட்றதில்லைன்னு சொல்லுவாங்க. ஆடு தொடா இலை அப்படிங்கிறதுனால தான் இது ஆடாதோடை அப்படின்னு மறிவடிச்சுது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான பல மருத்துவ பயன்களை கொண்டது. இதனுடைய அடி பட்டை, வேர், அதுபோல் இதனுடைய தண்டுகள், அதுபோல் இதனுடைய தளிர், அரும்பு, பூ, இலை, பழுத்த இலைகள், இது மாதிரி எல்லாமே ஒட்டு மொத்தமாக அற்புதமான பல மருத்துவங்களை நிகழ்த்தக்கூடிய மிக அற்புதமான ஒரு செடின்னு சொல்லலாம். இந்த இலைகள் பார்த்தோம் அப்படின்னாக்கா மாவிலை போலவே இருக்கும். மாங்காய் மரத்தினுடைய இலைக்கும் இந்த இலைக்கும் டிஃப்ரெண்ட் அதிகமாக இருக்காது. பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். தூரத்துலேருந்து பார்த்தோம்னா மாங்காய் இலை மாதிரி தான் தெரியும். ஆனால் என்னென்னா, மாங்காய் இலை கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், அதாவது முரட்டுத்தனமாக இருக்கும். இது ரொம்ப லேசாக மிருதுவாக இருக்கும். இந்த ரெண்டு இலைகளுக்குமான ஒரு வித்தியாசம் அதுதான். இதனுடைய தண்டுகள்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரு குத்துச்செடியாக வளரக்கூடியது. இதனுடைய தண்டுகள் ரொம்ப கனமாக இருக்காது, மெலிசாக தான் இருக்கும். மரமெல்லாம் வளர்றதில்லை, ஒரு குத்துச்செடி போல் தான் இது வளரும். அந்த அளவுக்கு நிறைய இடத்துல பரவலாக வளரக்கூடிய ஒரு செடி தான். நீர் ஆதாரங்கள்லேயும் வயல் வரப்புகள்லையுமே ரொம்ப சாதாரணமாக வளரக்கூடிய ஒரு செடி தான் இது. இந்த செடியினுடைய மருத்துவ குணங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை பிரச்சனைகள் எல்லாத்தையுமே மிக எளிமையாக குணப்படுத்துறதுல மிக அற்புதமான ஒரு ஆற்றல் கொண்டது தான் இந்த ஆடாதோடை. அதாவது கர்ப்பப்பையினுடைய சுவர்கள் பலகீனமாக இருக்கிறது. இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த குறை பிரசவம் ஏற்படும்னு சொல்லுவாங்க. அது காரணம் கேட்டால், நம்ம கர்ப்பப்பையினுடைய சுவர்கள் தளர்ந்து போயிருந்தாவோ, அல்லது அந்த இறுக்கத்தை தளர விடாமல் இறுக்கமாக இருக்கிறதுனாலையோ, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெண்களுக்கு பிரசவ காலத்துக்கு நிறைய இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடியது. அந்த மாதிரியான அத்தனை இடையூறுகளையும் அழகாக மாற்றக்கூடிய அற்புதமான ஆற்றல் கொண்டது தான் இந்த ஆடாதோடை. இந்த ஆடாதோடை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். அதே மாதிரி இரத்தப்போக்கு, உதிரப்போக்கு, பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய உதிரப்போக்குகளை சீர்படுத்தி கொடுக்கறதுல சிறப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு மூலிகை இந்த ஆடாதோடை. சில பேருக்கு அதிகப்படியாக இருக்கும், சில பேருக்கு ரொம்ப குறைவாக இருக்கும். சில பேருக்கு வயிற்று உபாதை ஏற்படும். இந்த மாதவிடாய் காலங்களில் உதிரப்போக்கு ஏற்படக்கூடிய நேரங்களில் பார்த்திங்க அப்படின்னா, நிறைய அடிவயிறு ரொம்ப அதிகமாக வலிக்கும், சுருண்டே படுத்துக்குவாங்க. நிறைய பேருக்கு வலி வேதனை அதிகமாக இருக்கும். அந்த மாதிரியான நபர்கள் இந்த ஆடாதோடையை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், ரொம்ப அழகாக அந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடியதில் மிக அற்புதமான ஒரு ஆற்றல் கொண்டது தான் இந்த ஆடாதோடை. இந்த ஆடாதோடையை நீங்கள் கஷாயம் விட்டு சாப்பிட்லாம், வெறுமனையாக கூட சாப்பிட்லாம். அது என்னென்னு கேட்டோம்னா, ஒரு அளவு இருக்குது. இது எப்படி சாப்பிட்ணும், எந்த மாதிரி டைமில் சாப்பிட்ணும், எந்த விதத்தோடு சேர்த்து சாப்பிட்ணும், இது மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நிச்சயமாக ரொம்ப அற்புதமான மருத்துவங்களை இது காட்டக்கூடியது. ஒன்றும் இல்லை, ரொம்ப ஆஸ்துமா, அலர்ஜி, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சில பேருக்கு சளி சிந்தும்போது மூக்கு வழியாக ரத்தமே வரும். சில பேருக்கு நெஞ்சிலே ரத்தம் மாதிரி சளி கட்டியிருக்கும். ரொம்ப உறைஞ்சி போய் ரொம்ப வறட்டு சளின்னுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஆஸ்துமா, சில பேருக்கு மழை பெய்யறதுக்கு முன்னாடியே மூக்கடைப்ப ஆரம்பிச்சிடும்,
மூச்சு வாங்குறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரியான நபர்களுக்கும் கூட வந்து இந்த ஆடாதொடை ரொம்ப அற்புதமான ஒரு ஆற்றல் கொண்டது. ஒன்றும் இல்லை, உடனடியாக வந்து ஒருத்தருக்கு சளி உபாதையிலேருந்து வெளியே வரணும், அவருடைய சுவாசம் வந்து சீராகணும், அந்த இரத்த குழாய் வந்து அந்த சுவாச குழாய் வந்து மிகச்சீராக சுவாசிக்கிறதுக்கு ஏற்றவாறு அமையணும்னா ரொம்ப சிம்பிள். ஒரு 2 வெத்தலையோட இந்த ஒரு இலையும் வைத்து நீங்கள் அழகாக மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப எளிமையாக நுரையீரலில் இருக்கக்கூடிய அத்தனை அழுக்குகளையும் வெளியேற்றக்கூடியதில் ரொம்ப அற்புதமான ஒரு ஆற்றல் கொண்டது தான் இந்த ஆடாதொடை. அது மட்டும் இல்லை, இது வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றுவதில் மிக அற்புதமான ஒரு பங்களிக்கக்கூடியது இந்த ஆடாதொடை. இந்த ஆடாதொடை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பசுமையாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய பூக்கள் வந்து வெண்மை நிறமாக இருக்கும். இந்த அரும்பும் வந்து அரும்பு மலர்ந்து பூக்களாக வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான நறுமணமும் இருக்கும். அது மாதிரி வந்து வயிற்றில் இருக்கிற புழுக்களை, வயிற்றில் வந்து சில பேருக்கு இந்த நாடா புழுக்கள், கொக்கி புழுக்கள்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு டைமுக்கு பசிக்காது, சரியாக சாப்பிட மாட்டாங்க. சில பேர் சாப்பிடாமலே வயிறு உப்பசமாக இருக்குது, ரொம்ப டைட்டாக இருக்குதுப்பா, சாப்பிட்ட மாதிரியே இருக்குது, எனக்கு பசியே எடுக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் வந்து இந்த ஆடாதொடையை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களை வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கொக்கி புழுக்கள், நாடா புழுக்கள் இது எல்லாமே வந்து முழுமையாக வந்து வெளியே வந்துடும். இதை வந்து நீங்கள் கஷாயம் மட்டும் குடிக்கலாம். அதாவது 1 லிட்டர் தண்ணியில் வந்து ஒரு 5 இலை 6 இலையை போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி ஒரு 3 வேளையா 4 வேளையா வந்து நீங்கள் 3 வேளையா ஒரு நாளைக்கு ஒரு 50 ml 100 ml விதமாக வந்து ஒரு 3 வேளை குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இதனுடைய ஆற்றல் வந்து மிக அருமையாக நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும். அந்தளவுக்கு உடனடியான ஒரு நிவாரணத்தை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி வந்து ரத்த அழுத்தம், இந்த ப்ரெஷர், பிபி அதிகமாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இலைகள் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம். இது அந்தளவுக்கு இதை வந்து காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு அரை தேக்கரண்டி அளவுக்கு வந்து ஒரு 3 வேளை அப்படி சாப்பிட்டிங்கன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக வந்து நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் தீரும். அதே மாதிரி வந்து ரத்த சம்மந்தப்பட்ட, அதாவது ரத்த கொதிப்புன்னு சொல்லுவாங்க, ரத்த அழுத்தம்னு சொல்லுவாங்க. இந்த ரத்த அழுத்தத்தை வந்து சமச்சீராக்கி கொடுக்கறதுல மிக சரியான ஒரு பங்களிக்கக்கூடியது தான் இந்த ஆடாதொடை. இந்த ஆடாதொடை வந்து அந்த அளவுக்கு அற்புதமான மருத்துவ குணங்கள் கொண்டது, அழியாத ஒரு மருத்துவம்னு சொல்லலாம். இது காலங்காலமாக வந்து ரொம்ப வருஷமாக வந்து நம்மளுடைய முன்னோர்கள் இதை பயன்படுத்திட்டு வராங்க. நார்மலாக வந்து சொல்லணும்னா அலர்ஜி ஏற்படுத்தாது, சளியை கிட்ட சேர்க்காது, காலத்துக்குமே வந்து இது நமக்கு வந்து பயனுள்ள ஒரு மூலிகை, உயிர்காக்கும் அற்புத மூலிகைன்னே சொல்லலாம். இன்னும் ஒரு படி அதிகப்படியாக சொல்லணும்னா கொரோனா காலகட்டங்களில் வந்து அதிகப்படியாக வந்து கஷாயம் காய்ச்சி நிறைய பேருக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்காக கொடுக்கப்பட்ட மருந்துகளில் முதலிடம் பெற்ற ஒரு மருந்து இந்த ஆடாதொடைன்னு சொல்லலாம். இந்த ஆடாதொடையை பற்றி நம்ம சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அந்தளவுக்கு அற்புதமான ஆற்றல் கொண்டது. பெண்களுக்கான கர்ப்பப்பை பிரச்சனை, நெஞ்சுச்சளி, மார்புச்சளி, இந்த சுவாசப்பை கோளாறு, இந்த மாதிரி எல்லாமே வந்து குறிப்பாக வந்து நுரையீரல் சம்மந்தப்பட்ட, நுரையீரல் அடைப்பு, நுரையீரல் சளி அதிகமாக சேர்ந்து போயிட்டு மூச்சுத்திணறல் ஏற்படுது, இந்த மாதிரி அத்தனை விஷயங்களும் குணப்படுத்தல மிக அற்புதமான ஒரு மருந்து தான் இந்த ஆடாதொடை மூலிகை. கண்டிப்பாக இதை வந்து பயன்படுத்தலாம். கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து. அது அப்படி கிடைக்கப்பெறாதவங்க நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், கண்டிப்பாக வாங்கி பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.